முக்கியமான ஆவிக்குரிய இரகசியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 பகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே ஆவி இருக்கிறது, நமக்குள்ளே ஆத்துமா இருக்கிறது, நமக்கு சரீரம் இருக்கிறது. வெளியே யாரும், மற்றவர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியது இந்த சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை உள்ளான மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உள்ளான மனிதனுக்கு உயிர் இருக்கிறது. அது தேவன் தந்த ஆவியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளான மனிதன் ஆதாம் செய்த பாவத்தினாலே மரித்து போயிருக்கிறான். அவனை உயிரோடு எழுப்பும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து பாடுகள் பட்டு ஆதாம் செய்த பாவத்தினாலே மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளான மனிதனையும் உயிரோடு எழுப்பும்படியாக விலைக்கிரயத்தை சிந்தி, தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயத்தை செலுத்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது நிமித்தம் நாம் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதற்கான வழிவாசல்களை திறந்து கொடுத்து அவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனிதன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது அவன் உயிரோடு எழுகிறான் என்பது மிகப்பெரிய இரகசியம். அந்த உள்ளான மனிதன் பிறக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே born again என்று சொல்லுவார்கள். அவன் மறுபடியும் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது மரித்து போயிருக்கிற அந்த உள்ளான மனிதன் மீண்டுமாய் அவன் உயிரோடு எழும்புகிறதை அது குறிக்கிறது. அப்படி உயிரோடு எழும்புகிற அந்த மனிதன் கண்கள், காதுகள், வாய் என்று வெளிப்புறம் இருக்கக்கூடிய சரீரத்தினுடைய எல்லா பகுதிகளையும் உடையவனாக அவன் இருக்கிறான் என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது அவன் பிறந்த குழந்தையைப் போல ஆரம்பத்திலே இருக்கிறான். வேத வசனங்களை அவன் வாசிக்க வேத வசனங்களை அவன் உட்கொள்ள அவன் வளர்ந்து பெரிய மனிதனாக மாறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே வாசிக்கப்பட்ட பகுதியிலே கர்த்தர் கண்ணை குறித்து பேசுகிறார். அவர் பேசுகிற கண் ஆவிக்குரிய மனிதனுடைய கண், உள்ளான மனிதனுடைய கண். அந்த கண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 22வது வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய கண் சரீரத்துடைய விளக்காய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பிறந்திருக்கிற அந்த உள்ளான மனிதன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கண்கள் திறக்கப்பட்டால் அந்த ஆவிக்குரிய மனிதன் இந்த சரீரம் முழுவதையும் விளக்காக மாற்ற முடியும். சரீரம் முழுவதுக்கும் வெளிச்சத்தை அவன் கொண்டு வர முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால் நம்முடைய சரீரம் வெளிச்சமாய் இருக்கும். நாம் மாமிச கண்களை மூடி
பார்க்கும் பொழுது இருளைத்தான் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம் நம் சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய மாமிச கண்களை மூடும் பொழுது எல்லாமே இருளாய் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்குமானால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆவிக்குரிய கண்ணும் மூடி இருக்குமானால், அது திறக்கப்படாது இருக்குமானால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் வாஞ்சிப்போம். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் நம் மீது அபரிமிதமாய் இறங்கி வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய நாவுகள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது ஆவிக்குரிய கண்களால் நாம் எல்லா உலகையும் பார்க்க முடியும். ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியும். ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் காணக்கூடிய சக்தி படைத்தது ஆவிக்குரிய கண்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறந்த பொழுது அவர் அப்படிப்பட்ட கண்களை உடையவராக இருந்தார். அப்படியே வாழ்ந்தார். அதேபோல் நாம் வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை கொடுத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், வருங்காலத்தில் வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியும் என்று வேத வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதே போல் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டால் கர்த்தர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். நாம் கர்த்தரோடு கூட பேச முடியும். ஆவிக்குரிய நாவுகள் திறக்கப்பட்டால் நாம் கர்த்தரோடு கூட பேச முடியும். ஆவிக்குரிய சரீரம் முழுமையாக நமக்குள்ளே உயிரோடு இருக்குமானால் நாம் பலத்த காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளான மனிதன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கும்படியாக, அவனுடைய கண்கள் திறந்திருக்கும்படியாக, அவனுடைய காதுகள் திறந்திருக்கும்படியாக, அவனுடைய நாவுகள் திறந்திருக்கும்படியாக கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். ஆவியானவர் எங்கெல்லாம் அசைவாடுகிறாரோ அந்த இடங்களிலே நாம் தரித்திருக்கும் பொழுது, ஜெப வேளையிலே தரித்திருக்கும் பொழுது, துதி வேளையிலே இருக்கும் பொழுது, செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் பலன் கொள்ளுகிறான். உள்ளான மனிதன் உயிரோடு எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது உள்ளான மனிதனுடைய கண்கள், காதுகள், வாய், நாவு எல்லாம் திறக்கப்பட்டவனாய் பலனுள்ளவனாய் அவன் மாறும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் செய்வார். நாம் ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய எதிர்காலத்தை நிச்சயமாய் கண்டுணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து நாம் தொடர்ந்து இந்த பூமியிலே ஜீவிக்க முடியும் என்று இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்க பழகுவோம். ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். உள்ளான மனிதன் பலப்படும்படியாக, உள்ளான மனிதனுடைய கண்கள், காதுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாக ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.